விசித்ரா மேம் இன்னொன்று சொல்லணும். பர்சனல் பேசினாங்கன்னா அவங்க பேசுனது தப்பு நான் கரெக்டுன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் தினேஷ் வந்து அவரை சீண்டிக்கிட்டே இருந்தாங்க அவங்கள. கரெக்டுங்களா? ஒருத்தரை சீண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஸ்ட் அவுட் ஆகிடு ஏதாவது கேடக்கூடமாக பேசுவோம். ஆனால் அவங்க எப்போ பர்சனலாக பேசினாங்க அது வந்து கமல் சார் வரைக்கும் போய் அவர் கேட்க எல்லாம் ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் பாருங்கள் தினேஷ் சார் அவங்க பேச்சுக்கு போகிறத நிறுத்திட்டார். ஏன்னா தினேஷ்க்கு வந்து புரிஞ்சிடுச்சு என்னென்னா அவர் நினச்சது நடந்துருச்சு. என்னென்னா அவர் மேக்ஸிமம் அவங்களுடைய கேமை ஸ்பாயில் பண்ணணும் தான் தினேஷுடைய ஐடியா. ஸோ அதனால தான் அவர் சும்மா அவரை சீண்டிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு அவங்க காம்படிட்டராக வருவாங்களோன்ற ஒரு பயம். ஸோ அதுக்கு அந்த வேலையை பண்ணார். அது நடந்துருச்சு. அதே மாதிரி அவங்களும் பாருங்கள் நம்மளும் எவிக்ட் பண்ணி வெளில அனுப்பிச்சிட்டோம். கரெக்டுங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் தினேஷுடைய ஒரு கிளவர் பிளான் தான் சொல்வேன் நான். விஜயும் ஆயிருக்க வேண்டியது, எவிக்ட் ஆயிருக்க வேண்டியது. எப்பயாவதுன்னா பரவாயில்ல, எப்பயுமேனா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தானேங்க. எப்பயாவது ஒரு தடவை எவிக்ட் ஆனவங்க எவிக்ட் ஆகாமல்